வெல்கம் டு ஆல். முந்தானையில் வந்து சேலை முந்தானையில் எப்படி இது நெட்டு மாதிரி முடிகிறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ இது சேலையில் இருக்க அந்த கொசுவத்தை வச்சே நம்ம வந்து நெட்டு மாதிரி முடிய போகிறோம். அது எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம முடிய போகிறோம். இப்போ அந்த மாதிரி நெட்டு மாதிரி முடிய போகிறோம். தண்ணியில் வந்து தொட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பிசுறு இல்லாமல் வரும். இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நான். இப்போ இப்படி பிசுறு இல்லாமல் நீவி விட்டுக்கோங்க. கையை வந்து தண்ணியை தொட்டுக்கோங்க, அப்போ தான் பிசுறு இல்லாமல் வரும். இப்படி நல்லா வந்து கயிறு மாதிரி முறுக்கி விடணும். அடி வரைக்கும் நல்லா முறுக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு அடியில் வந்து இந்த அளவுக்கு முறுக்கி விட்டுறணும். இப்படி முறுக்கி விட்ட பிறகு விரலில் இப்படி சுற்றிக்கங்க. பிசுறு இல்லாமல் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ முடிச்ச வந்து ரொம்ப டைட் ஆக்கிராமல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி விட்டுக்கிட்டே டைட் ஆகணும். இந்த மாதிரி கீழே இறக்கி விட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து கீழே கேப்பே இல்லாமல் இந்த மாதிரி முடிச்சு விடுவோம். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டி முடிச்சு வரணும். இது வந்து ஃபஸ்ட்டு லைன். இதுக்கு மேலே வந்து நம்ம இதில் பாதி எடுத்து இந்த பக்கம் முடிச்சு போடணும். இந்த மாதிரி 3 வருஷம் கூட நம்ம இந்த நூல் இருக்கிற அளவுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம போடலாம். இது வந்து முந்தானை வந்து இப்படி நூல் வந்து பிசுறு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நான் இந்த பக்கம் ப்ளவுஸ் இருந்ததை கட் பண்ணிட்டேன், அதனால பிசுறு இல்லாமல் இருக்குது. சில கடைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களே ப்ளவுஸ் துணியை கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு தர சொன்னால் சும்மா சாதாரணமாக முடிச்சு போட்டு தருவாங்க. அது எப்படி முடிகிறதுன்னு நான் காமிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கசங்களோடு இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து சும்மா சாதாரணமாக ஒரு முடிச்சு போட்டு தருவாங்க. இப்படி ஒரு முடிச்சு போட்டிருக்கிறது வந்து கையில் விரலில் படுச்சுன்னா பிசுறாக இழுக்கும், அழகாக இருக்காது பார்க்க. இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு லைன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இதில் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த முடிச்சை பிரிச்சுட்டு இப்போ இதில் நம்ம முடிச்சை பிரிக்கும்போது கசங்களாக இருக்கும் நூல். அந்த நூலை வந்து நல்லா ஈரத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி முடிச்சை பிரித்து விட்ருங்க. கடைகளில் முடிச்சு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பிரித்து விடலாம். நம்ம முடிச்சு போட சொல்லி கொடுத்தோம்னா தான் போடுவாங்க, இல்லாட்டி அப்படி தான் இருக்கும். சில சேலைகளில் மட்டும்தான் இந்த மாதிரி கசங்களாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் முறுக்கி விட்டு நீங்கள் போட வராது. அதனால இந்த கசங்களை வந்து தண்ணியை வச்சு நம்ம எடுத்து விடணும். இந்த மாதிரி தண்ணியை வச்சு 2 தடவை அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த கசங்கள் வந்து சரியாயிடும். இப்படி நீவி விட்டிங்கன்னா அந்த கசங்கள் நீங்கி அயன் பண்ண மாதிரி வந்துடும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இதில் நம்ம 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். இதை மட்டும் வந்து என்ன பண்ண போகிறோம், நல்லா முறுக்கி விட்டு கயிறு மாதிரி கொண்டுட்டு வர போகிறோம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள், எண்டு வரைக்கும் இந்த மாதிரி முறுக்கி விட்டுறணும். முறுக்கி விட்டதுக்கப்புறம் விரலில் வச்சு சுற்றி விட்டுக்கோங்க. பிசுறு இல்லாமல் எடுக்கணும். இதை வந்து இந்த முடிச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே இறக்கணும். இந்த பாருங்கள், முடிச்சு நல்லா கீழே வரைக்கும் வந்துருச்சு. அவங்க போட்ட முடிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடைகளில் போட்ட முடிச்சு எவ்வளோ கேப், இந்த மாதிரி கேப் வருது. இது பாருங்கள், இந்த கேப் வராது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் போட்டுருவோம். இது ஃபஸ்ட் லைன். நான் அந்த கசங்களாக இருந்தால் எப்படி போடுறதுங்கிறதுக்காக இந்த சேலையில் காமிச்சேன்.
இப்போ இதை மறுபடியும் தண்ணியை தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கணும். இது ஒரு 4-5 முடிச்சு போட பழகிட்டிங்கன்னா கடகடன்னு போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாம். பட்டு சேலையில் இந்த மாதிரி நெட்டு மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது தனியாகவும் விற்கிது, ஆனால் அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு ரிச் லுக்காக இருக்காது. சேலையோட அந்த நூல்லே நம்ம முடிகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதுங்கும்போது இந்த பாருங்கள், இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த பக்கம் நூல் எடுத்திருக்கேன் வரிசையாக எடுக்காமல், அதனால தெரியும் உங்களுக்கு, சுற்றும் போதே தெரியும். பிசுறு விழுந்துச்சுன்னா தண்ணியை தொட்டுக்குங்க. அடி வரைக்கும் போகணும், அப்போ தான் முடிச்சு வந்து அடியில் வரையும். இந்த மாதிரி வரணும். முடிச்சு இறுக்கி விட்டுறக்கூடாது, இறுக்கி விடாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டாடுறோம். இந்த முடிச்சு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி இறக்கி விட்டுக்கிட்டே கீழே வரைக்கும் கொண்டாடுறோம். கீழே வந்த பிறகு இப்படி டைட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் நீங்கள் போட்டு முடிச்சிடணும். ஒவ்வொரு லைன் இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு நம்ம அடுத்த லைன் போடணும். இது ஃபஸ்ட் லைன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லைன் பாருங்கள், ஒரு நாட்டு கூட வந்து மேலே ஏறாமல் எல்லாம் கீழே ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு நாட்டு. இப்போ நம்ம ரெண்டாவது லைன் போட போகிறோம். ரெண்டாவது லைனுக்கு இதுலேருந்து இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும். இந்த நாட்டிலேருந்து ரெண்டாக பிரிச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கினீங்கன்னா ஒரு லைனை வந்து நீங்கள் வந்து இப்படி தனியாக தொங்கும். அதனால் ஃபஸ்ட்டு லைனில் மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்கணும். ரெண்டாவது நாட்டிலேருந்து பாதியை எடுத்துக்கணும். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இப்படி ஒன்று சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டால் தான் பிசுறு இல்லாமல் வரும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் நாட்லேருந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். நீங்கள் ரெண்டாவது நாட்லேருந்து பாதி நூலை மட்டும் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து போனதுக்கு வந்து நம்ம டைட்டாக போட்டோம். இதுக்கு என்ன பண்ணால் நம்ம வந்து கொஞ்சம் தொய்வு கொடுத்து கொஞ்சம் கேப் விட்டு போட போகிறோம். கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு நாட்டு, இந்த நாட்டு கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த நூலை வந்து இப்படி திரிச்சு விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நான் கேப் விட்டுருக்கேன். இந்த கேப் அப்படி இருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்கள் திரிச்சு விடக்கூடாது. அதே மாதிரி தான் நாட்டு, அது வந்து அடி வரைக்கும் நம்ம திரிச்சு விட்டோம். இது வந்து அப்படி இல்லை. இது கரையை கண்டு அவங்க வந்து நூல் பிசுறு பிசுறாக இருக்குது. ஃபஸ்ட்டு கனி மட்டும் உங்களுக்கு அப்படி இருக்குது. இந்த மாதிரி வந்துருச்சா ஃபஸ்ட்டு நாட்டு. அடுத்த நாட்டுக்கு வந்து இந்த இதுலேருந்து இன்னும் மிச்சம் இருக்குது பாதி. ரெண்டாவது நாட்டில் பாதி, மூணாவது நாட்டிலேருந்து நம்ம இப்போ பிரிச்சுக்க போகிறோம். இது மூணாவது நாட்டு. மூணாவது நாட்டிலேருந்து இந்த பாதி நூலை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்குவோம். பிசுறு இல்லாமல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக கேப் விட்டு எடுத்துக்கோங்க. ஒன்று கூடவும் குறையவும் எடுத்தீங்கன்னா நாட்டு வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி ரெண்டு எடுத்துருக்கேன்ல, இப்போ இதில் பாதி. இப்போ நம்ம இங்கே மிச்சம் பாதி வச்சுருக்கோம் இல்லையா, இது இந்த ரெண்டையும் இப்படி சேர்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் இப்போ வந்து நம்ம ஒன்று சேர்த்து திரிக்க போகிறோம். இப்போ வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் தனியாக பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நாட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நாட்டு போட போகிறோம். நம்ம இந்த பாருங்க, நாட்டு வந்துருச்சு. இப்போ இதில் மிச்சம் பாதி இருக்கு இல்லையா, மூணாவது நாட்டு, இதுலேருந்து அடுத்ததுக்கு
ஒவ்வொரு நாட்லேருந்து நூலை 2ஆக பிரித்து இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் 3 லைன் போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் லைன் இந்த நாட், இது 2ஆவது லைன், இது 3ஆவது லைன் போட்டிருக்கேன். இது வரைக்கும் 3ஆவது லைன் போட்டிருக்கேன். இப்போ இதில் 2 தான் முடிச்சிருக்கேன். இப்போ இதில் 3ஆவது போட போகிறேன். போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பாதி எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து தண்ணியை தொட்டு பிசுறு இல்லாமல் திரிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்படி திரிச்சு விட்டுக்கோங்க. கயிறு மாதிரி திரிச்சு விட்டுக்கணும். இதில் இப்போ பாதி எடுத்துக்க போகிறோம். பிசுறு இல்லாமல் பாதி எடுத்துக்கோங்க. இதில் பாதியை வந்து நல்லா அப்படி திரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது 2ஐயும் சேர்த்து நம்ம திரிச்சு விட போகிறோம். திரிச்சு விட்டிங்கன்னா தான் வந்து கயிறு மாதிரி நீட்டாக இருக்கும். அதாவது நெட்டு மாதிரி கம்பி மாதிரி இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு பிசுறு பிசுறாக வரும். இது 2ஐயும் தனித்தனியாக திரிச்சு விட்டு ஒன்று சேர்த்து திரிச்சு விட்டுக்க போகிறோம். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் வரணுமோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து திரிச்சு விட்ருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நாட் போடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ நாட் விழுந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இந்த மாதிரி நெட்டு மாதிரி வரணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.